மொரோக்கோக்கு வந்து சஹாரா பாலைவனத்துக்கு வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் சஹாரா பாலைவனத்தில் ஒரு நைட் நிற்கணுங்கிறதுக்காகவே எங்களை ஒருத்தர் மொரோக்கோக்கு கூட்டி வந்தால் பாருங்கள், அதை மட்டும் மறக்க மாட்டேங்க. இப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தான் போனோம். ரோட்லேருந்து நாங்கள் நைட் நிற்கிற கேம்புக்கு போகிறதுக்கு ½ ஜேர்னி. இந்த கேம்பில் டிரைவர் தம்பி சுற்றி ஓடி எங்கிட்ட கிருமியை கலங்க வச்சுருக்கேன். கேம்புக்கு ஒட்டகத்துலேயும் போகலாம், ஆனால் அது 2 ஹவர் எடுக்கும். 2 ஹவர் ஒட்டகத்தில் இந்த மாதிரி வந்தால் போய் படுக்க தான் இயலும். இனி பொழுது சாயிற நேரமாக பார்த்து பாலைவனத்தில் நடுவில் கொண்டு நிப்பாட்டினா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாலைவனம். இனி அங்கே கொஞ்ச நேரம் ஓடி ஆடி விளையாடிட்டு மேலையெல்லாம் குரங்கு பாய்ச்சல்லாம் பாஞ்சிட்டு ஃபன் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிரைவர் தம்பி எடுத்தான். இது முத்துப்பாண்டி கோட்டடிங்கிற மாதிரி திருப்பி அவன் இஷ்டத்துக்கு மேலே எங்களையும் பாஞ்சி போனாங்க. இனி அப்படியே கேம்புக்கு வந்து சேர்ந்தது தான். கேம்புண்டா பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கு. ஆனால் ஒரு ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை. வைக்க அப்படி தூங்கவே இல்லை. நைட்டெல்லாம் வெளியால் போடப்போ மட்டும் நினச்சிட்டு கட்டிலெல்லாம் வெளியால் போட்டு படுத்தா இரவையில் பாலைவன மண் வந்து சொத்தையில் அள்ளி அறியுது. நீ அங்கேயே அழகாக டின்னர் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு மொரோக்கோ ட்ரைபல் மியூசிக்னு சொல்லி ஒரு ஷோ செஞ்சாங்க. இனி அதை பார்த்துட்டு நாம் மட்டும் என்ன சிலைச்சாக்கலாம் சொல்லி அவனுக்கு ஏற்ற மாதிரி நாம ஒரு அடியை போட்டு காட்டினேன். சபா சரியான போட்டிங்கிற மாதிரி போயிடுச்சு. இனி இரவெல்லாம் வெக்கைக்க வெந்து போட்டு காலையில் ஒழும்பி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பாலைவனத்தில் 2 சூரியன் உதயமாக இருக்க பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்கள கூட்டி வந்தவர் இப்படி உஞ்சிலாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார். அங்கே இருக்கிற ஒட்டத்தையெல்லாம் கட்டாமல் சும்மா தான் விட்டுருந்தானு. எப்படா அது ஓடாமல் இருக்கேன்னு பார்த்தா அதில் ஒரு காலை மடித்து கட்டி வச்சுக்கானு. அதில் இருந்து அது ஒட்டத்தையும் போகாமல் அப்படியே நிற்கி. அதுக்கு பிறகு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒட்டக சவாரி போனோம். நல்ல ஒரு பேக் மசாஜாக இருந்துச்சு. மேலே எங்கேயும் ஏறி போகிறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. இனி பழைய பாட்டும் படிச்சுட்டு வைத்தும் படிச்சுட்டு அப்படியோ சந்தோஷமாக முடிவடைஞ்சிச்சு எங்களோட பாலைவன பயணம்.